என்ன கேப்ரியல், இன்னைக்கு ஒரே கூட்டம் அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிரும் மைக்கேல், இவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்குதான்னு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். டேய், லார்டே அவருதான்டா. சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். நீ பைபிள் வாசிச்சியா? தள்ளு. நீ ப்ரே பண்ணியா? தள்ளு. நீ ஆராதிச்சியா? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்பியா? நீ மெசேஜில் தூங்கிட்டு தானே இருப்ப. நீ கிளம்பு. நீ ஃபெல்லோஷிப்பில் இருக்கியா? நான் 10 ஃபெல்லோஷிப்பில் இருக்கேன். கிளம்பு. ஆமாம், உன் ஒய்ஃபை கூப்பிட்டு வரலையா? போறது பரலோகம், அங்க அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் யாருப்பா வாரா? உங்க பேர் என்ன? என் பேர் உப்பு உபவாசம். உன் பேர்லாம் இல்ல. எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். என் பேரு உபவாசமணி. உப்பு சாரமற்று போச்சான். உன் பேர் இங்க இல்ல. கிளம்பு கிளம்பு. என் பேர் இல்லையா? நான் ஆண்டவருக்கு எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கேன், உபவாசம் எடுத்திருக்கேன். எப்படி என் பேர் இல்லாம போகும்? நீ உபவாசமும் ஜபமும் எல்லா மனுஷரும் பார்க்கணுங்கிறதுக்காக பண்ண, தேவனுக்கு முன்பாக உண்மையா பண்ணலப்பா. அதனால நீ உள்ள போக முடியாது. என்ன சொல்றீங்க? அப்ப நான் உள்ள போக முடியாதா? அப்ப நான் எங்க போறது? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்க எண்ணெய் சட்டியில உப்பு இல்லையா? வா. உங்க பேர் என்ன? என் பேரு நல்லமுத்து. நான் இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். ஆண்டவருக்கு தசமபாகம் நிறைய கொடுத்துருக்கேன். திருட்டு பணம். ஆண்டவரே, அவ்வளவும் திருட்டு பணம். நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க, ஆனா இவன் லஞ்சம் வாங்கி அதுல தசமபாவம் கொடுக்குறான். இவன் பெருமையா வேற பேசுறான். இவனை உள்ள விடாதீங்க ஆண்டவரே. சே போச்சே. உன் பேர் என்ன? என் பேர் சாம்பேல். உன் பேர் இதுல இல்ல. ஏன்? எதுக்கு என் பேர் இல்ல? ஏன்னா சாமுவேல் ஆலயத்துல இருந்தாரு, ஆனா நீ ஆலயத்துக்கு வர்றதே இல்ல. சினிமா, பீச்சு, கிளப்பு, சர்ச்சை தவிர எல்லா இடத்துலயும் இருக்க. அதனால நீ பரலோகத்துக்குலாம் வர முடியாது. அவனை கொண்டு போங்க. ஏமா, உன் பேரை சொல்லு. ஸ்தோத்திரம் ஐயா. என் பேர் ஜெபமணி. நிறைய ஜெபம் பண்ணுவேன், வாரம் தவறாம சர்ச்சுக்கு போயிடுவேன், அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கொலாடியில வேற பாஷை. ஐயையோ, இவ்வளவு விட்டுறாதீங்க. பரலோகமே 2000. சரி, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இருக்கா? அதை பார்த்து சொல்லுங்க. அவ பேரும் இல்ல. அப்பாடா, என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவ பேர் இல்லைல்ல, அது போதும். நரகத்துக்கு வருவாள்ல, அங்க அவளை நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க, அங்க ஒரு சில வேலை இருக்கு. உங்க பேர் என்னம்மா? என் பெயர் கிரேஸ். உங்க பேரு இருக்குது. பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க. உத்தம ஊழியக்காரியாகிய உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுறாரு. நீங்க உள்ள போகலாம். நன்றி ஆண்டவரே, இம்மட்டும் என்னை பாதுகாத்து என்னை மீட்டு பரலோகம் சேர்த்ததுக்காக நன்றி. உங்க பேர் என்னம்மா? என் பேரு பிளஸ். உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டாச்சு. என்னது? என் பேரு இல்லையா? என் பேர் எப்படி இல்லாம போகும்? நான் ஒரு பாவமும் பண்ணதில்லை. ஓ அப்படியாமா? நீ கொஞ்சம் ஓரமா வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு. நீ என்ன பாவம் பண்ணிருக்கன்னு நீயே பாப்ப. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? ஐயா, என் பேர் கண்ணம்மா ஐயா. உன்னோட பேரு இல்ல. நீ பாவத்தை விட்டு மனம் திரும்பல. அப்படின்னா என்ன? டிவில கூட பரலோகத்தை பத்தி ஏதோ சொன்னாங்களே, நான் பிளஸ்ஸி அவங்க வீட்டுல கூட பார்த்தேனே. இதோ பிளஸ்ஸி அம்மா, இவ்வளவு நாள் உங்க வீட்டுல கூட வேலை செஞ்சேனே, ஒரு நாள் கூட இயேசுவை பத்தி சொன்னீங்களா? இல்லையே. நீங்க சொல்லியிருந்த அந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? என்ன மன்னிச்சிருக்கண்ணம்மா. இப்ப புரியுதா? என்ன விடுங்க, பிளஸ்ஸி அம்மா காப்பாத்துங்க. அடுத்து வாங்க. உங்க பேர் என்ன? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க இருக்கேன்? இங்க என்ன நடக்குது? பிளஸி, இங்க என்ன பண்ற? இவங்கெல்லாம் யாரு? அத நாங்க சொல்றோம். இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல. இப்ப இவங்க நினைச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்துல மௌனமா இருந்தா ரட்சிப்பு வராது. பிரியா, நீங்க ரட்சிக்கப்படாததுனால உங்களால பரலோகம் போக முடியாது. பிளஸி, நீ கிறிஸ்டின் தானே? உன்னாலதான் நான் இங்க இருக்கேன்.
என்கிட்ட நீ ஏசப்பாவை பத்தி சொல்லியிருந்தானா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அவளை விடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் அவளை விட்டுருங்க. அவளுக்கு எதுவும் தெரியாது, அவளை விட்டுருங்க. என்னோட தப்பு தான், அவளை விட சொல்லுங்க ப்ளீஸ். நான் தான் ஏசப்பாவை பற்றி அவட்ட சொல்லியிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் சொல்லியிருந்தா இன்னைக்கு பரலோகத்துக்கு வந்திருப்பா. என் மேலே தான் தப்பு. என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நான் அவகிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் மூமெண்ட்ஸ், வேர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் ஏசப்பாவை பற்றி நான் தான் சொல்லலை. என்னோட தப்பு தான். இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ ஆண்டவரை பத்தி சொல்லாததுனாலதான் உன்னாலையும் பரலோகத்துக்குள்ள போக முடியல. நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. அதை சொல்லலைன்னா நமக்கு ஐயோ. எல்லார்கிட்டையும் ஏசப்பாவை பத்தி சொல்லிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லிடுங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் மேலே நீங்க யாரெல்லாம் பார்க்கீங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் ஏசப்பாவை பத்தி சொல்லிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போற இந்த இடத்துக்கு நீங்க யாரும் வர வேண்டாம்.